ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச விடயம் என்னென்னு சொன்னால், என் மகனும் எக்ஸாம் எழுதினவர் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். அதில் ஃபஸ்ட் பார்ட் கஷ்டம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். எமது அனைத்து உறவுகளுமே ஆறுதலான கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஆறுதலான வார்த்தையில். அனைவருக்கும் நன்றி. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸில் என் மகன் வந்து 130 மார்க்ஸ் எடுத்திருக்கார். உண்மையாகவே எனக்கு பெரிய சந்தோஷம், இனியில் சந்தோஷம். என்னென்னு சொன்னால், ஃபஸ்ட் பார்ட்டி இந்த கஷ்டம் அப்படி இருந்து இந்த அளவுக்கு செஞ்சு மார்க்ஸ் எடுத்துக்க 2 மார்க்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கு. அதை பற்றி உண்மையாக நான் கவலைப்படவே இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஆனால் மகன் தான் கொஞ்சம் ஆறுதல் அடையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தேர், கவலைப்பட்டு விளாடுத்திருந்தேர். அவரை ஒரு மாதிரி ஆறுதல் படுத்தி செஞ்சு வச்சிருக்கேன். என்னென்னு சொன்னால், என்ன தான் நடந்தாலும் எதேமாதிரி உறவுகள்கிட்ட நல்லது கெட்டது தீமை நன்மை எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நான். அது மாதிரி தான் இந்த விடயத்தையும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். அதுக்காண்டி தான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் வந்து உண்மையாகவே நல்ல பெற்று பாஸ் பண்ண மாணவர்களுக்கு, மற்றது மார்க் குறை எடுத்தவங்க அனைவருக்குமே வாழ்த்துக்கள். உண்மையாகவே பேரண்ட்ஸும் வந்து மற்ற பிள்ளைகள் மார்க்ஸ் குறை எடுத்தது, உங்களோட பிள்ளைகள் மார்க்ஸ் குறை எடுத்ததுன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. இது உண்மையாக தேவையில்லாத ஒன்று. ரெண்டா சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு அறிவு இந்த அதாவது பெரிய அளவில் ஓயிலையில் எடுக்கிற அறிவு இருக்காது. இதில் சில நேரம் பேப்பரை கண்ட உடனே டென்ஷன் ஆகியிருப்பாங்க. அது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிடாது. இது லக்தான், முக்கால்வாசி லக்தான்னு சொல்லணும். அதாவது இந்த இதுக்கு ரிசல்ட்ஸ் வாரது என்ன தான் வந்திருந்தாலும் உங்களோட பிள்ளைகளையும் ஆதரித்து அன்பாக கதைச்சி கூலாக வச்சு கொள்ளுங்க. யாருமே எந்த பிள்ளையையும் துன்பப்படுத்தாதீங்க. எனது மகனுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அதாவது போஸ்ட்டை போட்டிருந்தேன் நான், இத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி. உண்மையாகவே நிறைய உறவுகள் லைக் பண்ணி அது சொல்லலாது, அந்தளவுக்கு நிறைய உறவுகள் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அனைவருக்கும் நன்றி, உண்மையாக வாழ்த்துக்கள். என்னையும் எனது மகனையும் சந்தோஷப்படுத்தினேன். உங்களுக்கு உண்மையாகவே மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்கிறதில் நான் பெருமடைகிறேன்.